சும்மா அவருடைய நிழல்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் ஏதோ ஒரு ஆசீர்வாதம். தங்க இடம் இருக்குது, உண்ண உணவு இருக்குது, உடுத்த உடை இருக்குது, எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஒருவேளை எல்லாரும் சொல்லுவாங்க, நீ தானே ஆசைப்பட்ட, நீ தானே பிடிவாதமா இருந்த, நான் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவு தடுத்தேன், கடவுள் எவ்வளவு தடைகளை கொண்டு வந்தார், ஆண்டவர் எத்தனை முறை உனக்கு வான் பண்ணார், சில மனுஷர்கள் மூலியமா பேசினார், அல்லது உனக்கே சில சொப்பனங்கள் மூலியமா பேசினார். இதெல்லாம் தாண்டி நீ தானப்பா போய் கேட்ட. இன்னைக்கு ஏன் நம்ம ஒரு பேட் சீசன்ல இருக்கிறோம்? இன்னைக்கு ஏன் நம்ம இன்னும் மீள முடியாத ஒரு கவலையில இருக்கிறோம்? இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கத்தின் பாதையிலேயே நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நாம தான் பிளேம் பண்ணணும். இது யாருமே நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய அப்பாவையோ அம்மாவையோ கணவனையோ மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ நம்முடைய பாஸோ கூட இருக்கிற யாரையுமே சொல்ல முடியாது. அன்றைக்கு ஏதோ நம்முடைய கண்ணை மறைத்திருச்சு, அன்றைக்கு ஏதோ நம்முடைய புத்தியை மாத்திருச்சு, அன்றைக்கு ஏதோ நம்மை குழப்பிருச்சு. ஆகையால ஒரு ராங் டிசிஷன் எடுத்து இன்னைக்கு ஒரு பேட் சீசனுக்குள்ள இருக்கலாம். தட்ஸ் ஓகே. It is all a lesson we had to go through. We have gone through that. ஆனா அப்படியே நம்ம இருப்பது தான் தப்பு. To fall down is not a sin, but to just stay in the same state is a very, very big mistake that we might be committing. இந்த ஆண்டவராகிய தேவன் என்னோடு என்ன பேசுறார், இந்த கர்த்தருடைய வார்த்தை என்னோடு என்ன பேசுது என்று சொல்லி தேவ சித்தத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்று சொன்னால், அவன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நல்ல கனி கொடுக்கின்ற ஒரு மரமாய், நல்ல கனி கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருப்பாராம். நமக்கென்று சொல்லி ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கின்றார். ஒருவன் நாம அந்த காலம் வரைக்கும் காத்திருப்போம் சொன்னா அது அழகாய் கனித்து நம்முடைய கைகளில் வருவதை நம்ம பார்க்கின்றோம். வேதம் சொல்கின்றது, ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய மன்னிப்பு, ஒரு மனிதன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவனுக்கு எவ்வளவு பெரிய கிருபைகளை ஆண்டவர் வைப்பார் என்று சொல்லி காட்ஸ் லவ்வை சொல்லும்படி ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகளை காண்பிக்கிறார். அப்போ 2 பிள்ளைகளை ஒரு பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கிறான், என்னுடைய சொத்தை எனக்கு கொடுத்துருங்க. அன்றைக்கு ஒரு அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது சொத்தை பிரிக்கவே கூடாது. அன்றைக்கு அந்த யூத கலாச்சாரத்தின்படி ஒரு அப்பா உயிரோடு கூட இருக்கும் பொழுது ஒருத்தர் சொத்தை பிரித்து கேட்டா அது அவங்களுடைய உயிருக்கு, அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கேடு, அது அவங்களுடைய குடும்பத்திற்கு, அது அவங்களுடைய பெரிய அந்தஸ்துக்கு ஒரு பெரிய சாபம். அப்படிப்பட்ட காரியத்தில் ஒருவேளை இன்றைக்கு அந்த பையன் எல்லாம் தெரிந்தும் கூட அவன் சொல்றான், என்னுடைய பங்கு என்கிட்ட கொடுத்துரு, அண்ணனுடைய பங்கு விட்டுரு, பட் ஐ வாண்ட் மை போர்ஷன் என்று கேட்கும் பொழுது அன்றைக்கு அவங்க அப்பாவோ ஃபோர்ஸ் பண்ணதுனால, ஒருவேளை அவனுடைய பிடிவாதத்தினால, அன்றைக்கு அவனுடைய காரியத்தினால் அவனுடைய சொத்தை கொடுத்துட்டேன். அந்த சொத்தை கொடுத்த பிறகு இதை டபுள் ஆக்கணும், ட்ரிபிள் ஆக்கணும், 10 மடங்கு ஆக்கணும்னு சொல்லி சில நேரங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்தவனை குறித்து படிக்கும் பொழுது அந்த காசை வாங்கிக்கிட்டான். அந்த காசை வாங்கிட்டு கொண்டு போய் இஷ்டம் போல மனம் போன போக்கில் அவன் பாட்டுக்கு எல்லாருடைய தன் நண்பர்களை அழைத்து கொண்டு அவன் இஷ்டம் போல வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாவற்றையும் சீரழித்தான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். சீரழித்த பிறகு அந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்தின் காலத்தில் வேதம் சொல்லுது, எல்லார் வீட்லையும் பட்டினி போராட்டம் இருந்தால் கூட இவனுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்டமான ஒரு போராட்டம். அவனுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு கூட இல்லாதபடி, எனக்கு தங்க இடம் கொடுத்தா போதுங்க, எனக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, உனக்கு நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கொடுக்க முடியாது. அன்றைக்கு ஒருவேளை அந்த யூதர்கள் சாப்பிட்றதான அந்த அன்லீவன் பிரெட்டா இருக்கட்டும், அல்லது அவர்கள் குடிக்கிறதான அந்த பானங்களா இருக்கட்டும், அவனுக்கு உனக்கு தங்க இடம் கொடுக்குறோம், அவ்வளவுதான், நீ வேலை செய்து ஏதாவது உனக்கு தங்க இடம் கொடுக்குறோம். அன்னைக்கு அந்த ஷெல்டர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறான், ஆனா சாப்பாடு கூட கிடைக்கல. அதை தான் அவனுடைய வாழ்க்கையை சொல்றான், நான் எனக்கு தங்க தான் இடம் கிடைச்சது, ஏன்னா பஞ்சம், வெளியில போக முடியாது, அப்ப எனக்கு தங்க இடம் கிடைக்குது, ஆனா சாப்பிட உணவில்லாதபடி இன்றைக்கு நான் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்ப அந்த பன்றிகள் சாப்பிட்டுட்டு இருக்கிறதான அந்த பன்றியினுடைய சாப்பாடாது எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி அவன் ஏங்கினான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அது கிடைத்தது என்று கூட என் வேதம் சொல்லல. he was longing என்று பைபிள் சொல்லுது. அவனை பார்த்து, ஏன்பா அந்த பன்றிகள் சாப்பிட்டு தான் அந்த தவிடு உனக்கு கிடைச்சதா? கிடைக்கல. அது ஏங்கினங்க, அது கூட எனக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அந்த ஒரு நிலைமையில அவன் யோசிக்கிறான், என் அப்பானுடைய வீட்டில் எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, என் அப்பா வீட்டில் சும்மா சுத்திட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பாடு, சும்மா அவருடைய நிழல்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் ஏதோ ஒரு ஆசீர்வாதம், தங்க இடம் இருக்குது, உண்ண உணவு இருக்குது, உடுத்த உடை இருக்குது, எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆனா நான் இன்னைக்கு தூரமா எங்கேயோ மூலையில இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, ஒரு காரியத்தை செய்வேன், இட் இஸ் ஆல் மை மிஸ்டேக் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான். அவன் இன்னைக்கு யாரையும் பிளேம் பண்ணல. ஒருவேளை எங்க அப்பா ஏன் அனுமதிச்சார், நான் தான் போய் அறிவில்லாம கேட்டுட்டேன், எங்க அப்பா என்ன தடுத்திருக்கலாம்ல, அவருக்கு தான் அதிக அறிவு இருக்குது, அல்லது நான் தான் என்னுடைய சின்ன வயசுல புத்தி இல்லாம சில காரியத்தை செய்துட்டேன், எங்க அப்பா என்ன தடுத்திருக்கலாமே. ஒருவேளை he is not blaming anybody, he takes the blame on him. இன்றைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையிலோ எல்லாம் 100%
யாரையுமே blame பண்ண முடியாது. Your decision, it is you who wanted, it is you who forced people, it is you who really was desperate about what you wanted. You did not even want to evaluate, you just said that is what I need and I don't want no as an answer, I don't want a choice, I want this என்று சொல்லி கேட்டியப்பா. வேற யாரையும் blame பண்ண முடியாது. இன்றைக்கு பல நேரங்கள்ல சிலருடைய தீர்மானங்கள்ல, சிலருடைய முடிவுகள்ல இன்னைக்கு யாரையும் நம்ம blame பண்ண முடியாது. ஒருவேளை எல்லாரும் சொல்லுவாங்க, நீ தானே ஆசைப்பட்ட, நீ தானே பிடிவாதமா இருந்த, நான் வேண்டாம் வேண்டாம் எவ்வளவு தடுத்தேன், கடவுள் எவ்வளவு தடைகளை கொண்டு வந்தார், ஆண்டவர் எத்தனை முறை உனக்கு வான் பண்ணார், சில மனுஷர்கள் மூலியமா பேசினார், அல்லது உனக்கே சில சொப்பனங்கள் மூலியமா பேசினார், இதெல்லாம் தாண்டி நீ தானப்பா போய் கேட்ட, ரைட்டு. அப்ப இந்த மனுஷன், இந்த வாலிப பையன் என்ன செய்தான்னா, அவன் உள்ளத்துக்குள்ள யோசிக்கிறான், சரி ஒன்னை செய்வேன், எங்க அப்பா வீட்டுக்கு போய் நான் மன்னிப்பு கேட்டு, நான் தகுதி இழந்துட்டேன், I don't think I deserve to be called as a son, I will just go and join as a servant. என்னுடைய வாழ்க்கையில அந்த சர்வெண்டா எங்க அப்பா கூட இருக்கிற அதாவது வேலைக்காரனா இருந்தா கூட போதுங்க, என் லைஃப் மாறும், இன்னைக்கு இருக்கிற இடம் மாறும், என் சூழ்நிலை மாறும், என் சாப்பாடு மாறும், என் கை செலவுக்குரிய காசு மாறும், எல்லாம் மாறும் என்று சொல்லி அறிந்து அவன் வீட்டுக்கு தேடி போகின்றான். வேதம் சொல்லுது, அவனுடைய அப்பா அவனை தூரத்திலிருந்து பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடித்து முத்தமிட்டு அவனை ஏற்றுக்கொண்டாராம். அவன் வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னான், நான் பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவ்வளவுதான். அந்த ரெண்டாவது போர்ஷன் அவன் மனசுல யோசித்தான்ல, நான் வேலைக்காரன் தான், என்ன கூப்பிடுங்க, நான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வரமாட்டேன் டாடி, இனி நான் வீட்டுக்குள்ள வந்து பிள்ளைன்னு ஸ்தானத்துல இருக்க மாட்டேன், நான் ஒரு வேலைக்காரனா இந்த மூலையில எங்கேயோ தங்கிட்டு வேலை செய்து கூலிக்கு நான் வேலை செய்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது போர்ஷனுடைய பிரேயரை ஆண்டவர் வாயை திறந்து சொல்லவே விடல. அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன், the confession, asking God for forgiveness, sorry about my decision, என் முடிவு, நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன், இந்த முடிவு நான் எடுத்திருக்க கூடாது, இந்த முடிவு என்னுடைய மாம்சம், என்னுடைய மாம்சத்துல எடுத்த முடிவு. அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல அவனுடைய ஒரு மனஸ்தாபத்தை, அவனுடைய reconciliation with God and with the Father கர்த்தர் காண்பிக்கின்றார். அதற்கு பின்பு அவனுடைய ரிஹர்ஸ் பண்ண பிரேயர் ஆண்டவர் சொல்லவே விடல. இது முன்னாடி அவன் தனியா இருக்கும்போது பண்ணான், ஆனா என்றைக்கு அவன் திரும்பி வந்தானோ அந்த ரெண்டாவது போர்ஷன் பிரேயரை ஆண்டவர் நமக்கு எழுதவே கிடையாது. அப்ப வேதம் சொல்லுது, அதை நிப்பாட்டி விட்டு ஆண்டவராகிய தேவனுடைய மனுஷன் நமக்கு எழுதுகின்றார். அப்பொழுது அவனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களை கூப்பிட்டு அவனுடைய ஆடைகளை மாற்று, இப்ப திருப்பி என் வீட்டுக்குள்ளாய் வரப்போறான். இதெல்லாம் நடக்குது வீட்டை விட்டு தூரமாய், யாருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியும், வீட்டில் இருக்க வேலைக்காரர்களுக்கோ, வீட்டில் இருக்கிற அண்ணமாருக்கோ, வீட்டில் இருக்கிற எந்த ஒரு உறவினர்களுக்கோ தெரியாது. ஏன்னு சொன்னா அதனால தான் எங்க பையன் அந்த வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள வந்துருவானோ, எங்க பையன் அந்த வீட்டினுடைய ஏரியாக்குள்ள வந்துருவானோ, அவங்க அப்பா தூரமாய் ஓடி போறாரு, தடுத்து நிறுத்துற. தூரமாய் வெளியில இருக்கும் பொழுது அவங்க அப்பா அவனுக்குன்னு சொல்லி ஒரு கோட்டை கொண்டு வர, அவன் வீட்டுக்குள்ள வரும்பொழுது ராயலா வரணும், அவன் வீட்டுக்குள்ள வரும்பொழுது எங்கேயோ போய் நல்லா பிசினஸ் செஞ்சு நல்லா செழிப்பாய் சந்தோஷமாய் வாழ்ந்ததை போல வரணும். அவன் வீட்டுக்குள்ள வரும்பொழுது அவன் எங்கேயோ நல்லா இருந்தான், அவன் சந்தோஷமா இருந்தான்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ரூபத்தோடு வரணும்னு சொல்லி மாற்றுகின்றார். அடுத்தது அவனுடைய கால்களில் செருப்பு இல்லை, அவனுடைய கைகளில் மோதிரம் இல்லை, ஜுவல்ஸ் இல்லை, அவனுடைய கைகளில் இன்றைக்கு நம்ம சொல்வதை போல ஏன்பா நல்லா போனியப்பா, இப்படி வரும்பொழுது கொண்டு போன பைக்கோ காரோ உங்ககிட்ட இல்லை, நீ கொண்டு போன செல்போன் உங்ககிட்ட இல்லை, நீ கொண்டு போன உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி மண்ணோ சகதியோ சேருமாய், ஒருவேளை குடித்து ரோட்ல விழும் பொழுது அவங்க கையில் இருக்க பாக்கெட்ல இருக்கிற காசு செல்போனை திருடிடுவாங்க, அவங்க அந்த மண்ணிலையும் சேத்துலையும் புரண்டு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருப்பதை போல ஒருவேளை அன்றைக்கு அவன் புத்தி சுவாதீனம் இல்லாத பொழுது அவன் இழந்த எல்லா காரியத்தையும் அவங்க அப்பா தூரத்திலேயே மாற்றுகின்றார். அது எல்லாவற்றையும் மாற்றி வீட்டுக்குள்ளாய் வரும் பொழுது ஒருத்தருக்கும் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் தவிர, இந்த வேதத்தை பின்னான ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு வாசிக்கிற நம்மை தவிர அந்த வீட்டில் இருக்கிற அவனுக்கு அறிந்தவர்கள், அவனுக்கு தெரிந்தவர்கள், அவனோடு பழகினவர்கள், அவனை நல்லா தெரிந்து அவனுடைய டிசிஷனை அறிந்தவர்கள் கூட ஒருத்தருக்கு கூட அவன் செய்த தப்பு யாருக்குமே தெரியாதபடி எல்லாவற்றையும் அழகாய் ஆண்டவர் மாற்றி அவனை வீட்டுக்குள்ளாய் மறுபடியுமாய் ஒரு பெரிய ஸ்தானத்துக்குள்ளாய் கொண்டு போனதாய் வேதம் நமக்கு சொல்லுகின்றது. இன்னைக்கு ஏன் நம்ம ஒரு பேட் சீசன்ல இருக்கிறோம், இன்னைக்கு ஏன் நம்ம இன்னும் மீள முடியாத ஒரு கவலையில இருக்கிறோம், இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கத்தின் பாதையிலேயே நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு சொன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நாம தான் பிளேம் பண்ணணும். இது யாருமே நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய அப்பாவையோ அம்மாவையோ கணவனையோ மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ நம்முடைய பாஸோ கூட இருக்கிற யாரையுமே சொல்ல முடியாது. அன்றைக்கு ஏதோ நம்முடைய கண்ணை மறைத்திருச்சு, அன்றைக்கு ஏதோ நம்முடைய புத்தியை மாத்திருச்சு, அன்றைக்கு ஏதோ நம்மை குழப்பிருச்சு, ஆகையால ஒரு ராங் டிசிஷன் எடுத்து இன்னைக்கு ஒரு பேட் சீசனுக்குள்ள இருக்கலாம். தட்ஸ் ஓகே, இட் இஸ் ஆல் a lesson we had to go through, we have gone through that. ஆனா அப்படியே நம்ம இருப்பது தான் தப்பு. To fall down is not a sin, but to just stay in the same state is a very very big mistake that we might be committing. அப்ப இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்வோம். நம்ம இன்னைக்கு ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் சீசன், என் காலங்களை மாற்றுங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்க, என் நிலைமையை மாற்றுங்க என்று சொல்லி கடவுளுடைய கைகளில் ஒப்பு கொடுப்போம்.